Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. Let us turn to Isaiah chapter 64 verse 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. But now, O Lord, thou art our Father, we are the clay, and thou art potter, and we all are the work of thy hand. Hallelujah. Hallelujah. இந்த வசனத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை, நாங்கள் உம்முடைய கிரியைகள். The word that the Lord wishes to speak to us tonight is that we are all his work. அவருடைய கரத்தின் கிரியைகளாம். We are the works of the Lord's hand. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிரியைகளாம். Every one of you here are the works of God's hand. கர்த்தருடைய கிரியை என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? When we speak of the works of God's hand, what does it talk to us about? நீங்கள் அவராலே வணையப்பட்டவர்கள். It means that you were molded by the potter's hand. நீங்கள் அவராலே டிசைன் ஆனவர்கள். That you were designed by God. நீங்கள் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். And you were created by God. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பின்னாடி திருப்பி பார்த்தா மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கும். When we look at every product that we buy, at the bottom of it, when you look from where the product comes from, you will see made in China, made in different countries. அதே போல உங்களை ஆலோசனை பண்ணி பார்த்தா நீங்கள் கர்த்தருடைய கிரியைகள். And in the same way, when we are to look at your life, you are the product of God's hand. You are made of God. நீங்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆமென். Amen. உங்களைப் போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. There is no one like you in this world. ஏனென்றா உங்களை அழகா அவர் சித்தத்தை செய்ய உங்களுக்குன்னு சில ஆற்றலை கொடுத்து, உங்களுக்குன்னு சில தாளந்தை கொடுத்து, உங்களுக்குன்னு சில விசேஷத்தை கொடுத்து, உங்களை மட்டும் தான் இந்த பூமியில ஒரு விதமாக அழகாக அவர் சித்தமாக வணைந்து கிரியை செய்து உருவாக்கி இருக்கிறார். Because it is God alone who has given you special skills, special talent, and he has made you here in this world. சில காரியத்தை ஆண்டவர் உங்களை வச்சு தான் செய்வார். Certain things will only be done through you by God. நல்ல சத்தமா ஒரு ஆமென் வரலையே. Are you all here? இங்க தான் இருக்கீங்களா? நல்ல கை அசைத்து ஆண்டவருக்கு மகிமையா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Just lift your hands and say amen. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள். Children of God, you are the works of God's hand. தேவன் அவருடைய கரத்தின் கிரியையாக உங்களை வணைந்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் இன்று இரவு. Tonight I want you to clearly believe that the Lord has made you through his own hands. அவர் உங்கள் வாழ்க்கையின் நாட்களை, வருடங்களை எல்லாவற்றையும் அவருடைய டிசைன் படியே நடத்தி கொண்டு வருகிறார். Until today, the Lord has been leading your life, guiding you according to the design that he has planned. ஏதோ வித்தியாசமாக உங்க வாழ்க்கையை அவர் நடத்தல, அவர் போட்ட திட்டத்தில் அவர் நடத்திட்டு இருக்கிறார். He is not leading you in a different way, but he is leading you according to the design that he has planned. அதை விளங்கிக் கொள்ள மனுஷ அறிவுக்கு அவ்வளவு ஞானம் இல்ல, ஆனால் அவருடைய ஞானம் அவ்வளவுக்கு அதிகமான ஞானம். But we as humans, we do not have the ability to understand the plans of God, but it is the knowledge and wisdom of God. அவருடைய ஞானம் அளவுக்கும் அதிகமானது. His knowledge and his wisdom is beyond everything. அதை அளவிட முடியவே முடியாது. We can never measure it. அதே தான் வேதம் சொல்லுகிறது, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவருடைய நினைவுகளும் அவ்வளவு உயர்வாக இருக்கிறது. And that is what the word of the Lord tells us, as how
tall, as how wide the heavens and the earths are, that much is the wisdom of God. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பிதாவாக இருக்கிறாராம். And over here the prophet Isaiah is saying that the Lord God is his father. நாங்கள் எல்லாரும் அவர் கையில் களிமண்ணாக இருக்கிறோமா? And he's saying that we are all clays in his hand. நீர் எங்களை உருவாக்குகிறவர். And he is the Lord God who creates. Hallelujah. Hallelujah. தன்னை ஒரு குயவனாக தேவன் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். The Lord God reveals himself as a potter to the prophet Isaiah. இன்றைக்கு இரவு நீங்கள் ஒரு குயவன் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். Tonight you have come to the house of the potter. Hallelujah. Hallelujah. நீங்கள் இன்றைக்கு ஒரு குயவன் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். You have come to the house of a potter. அந்த குயவன் அவர் கையிலே உங்களை இன்றைக்கு எடுக்கிறார். And tonight the potter is taking you by his hand. உடைந்து வந்திருக்கலாம். You may come here with a broken heart. ஒருவேளை அந்த பாத்திரம் அழகா இல்லாத ஒரு பாத்திரமா நீங்க வந்திருக்கலாம். Or maybe you can come here as a vessel that is not beautiful. நீங்கள் ஒரு சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு பயங்கர பாதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம். Or you can come here as a vessel that is going through a terrible situation. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, you are a vessel, நீ ஒரு பாத்திரம். Tell the person next to you, you are a vessel. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. ஐயா ஆமென். Say amen. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீ ஒரு பாத்திரம். Tell the person next to you, you are a vessel. ஆனால் ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு விதமா இருக்குது. But every vessels are different. நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகமான பாதிக்கப்பட்ட பாத்திரமா இருப்பீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களா வந்திருப்பீங்க. If you are a vessel that has been affected very much, broken, then you will come here in that broken state. சில பாத்திரம் ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு சொல்லி சிலரால எரியப்பட்டவர்களை போல நீங்க வந்திருப்பீங்க. And sometimes you might be here as a vessel that was already thrown away by மனுஷர் people. பார்வைகளுக்கு அழகான பாத்திரத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம வீட்ல கூட சில பாத்திரத்தை அந்த காலத்து பாத்திரம்னு தூக்கி ஒரு ஓரமா போட்டு புதுசா வாங்கினது தான் ரொம்ப கொண்டாடிட்டு வச்சிட்டு இருப்பான். When we look at the sight of man, mankind will only choose what is beautiful in the outer appearance. Even us, when we are in a house, we will choose vessels that are beautiful. நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னுக்கு வாங்கியிருப்போம், அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. There will be some vessels that you had bought like many years ago. அடுப்புல வச்சு 4 காட்டுன உடனே அது இப்போ நமக்கு பிடிக்கல. But after you use it and you use it to the maximum, now you do not like that vessel anymore. All the mothers are laughing. ஜென்ஸ்க்கு ஒன்றும் புரியல, ஆண்களுக்கு ஒன்றும் விளங்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் சில நெருப்புல நம்ம நடந்தோம். The same way some of us had walked on fire. சில உபத்திரவ பாதையில நடந்தோம். We walked through paths of tribulation. அந்த நெருப்பு நம்முடைய பாத்திரத்தை பழுதாக்கி போட்டது. And that fire had ruined your vessel. அது சில நேரம் உடைச்சி போட்டுச்சு. And sometimes that fire had caused your vessel to break. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீ சில நெருப்புல நடந்ததனால யாருக்குமே உன்னை பிடிக்காத ஒரு பாத்திரமா, அழுக்கு பாத்திரமாக நீ காணப்படலாம். ஆனால் நீ இன்றைக்கு இரவு ஒரு குயவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாய். உன்னை மீண்டும் அவர் அழகுபடுத்த வல்லவர். அவர் மீண்டும் உன்னை அழகுபடுத்தி செம்மையாக்கி உன்னை ஆசீர்வதித்து, oh my God, he wants to make it new again. Amen. You have come here because the Lord himself had seen the effect of how the fire had ruined your shape, had ruined your quality. And the Lord has brought you here tonight to the house of the potter so that he can rectify and make you new. எனக்கு தெரியலங்க எந்த நிலவரத்தில் நீங்க இன்னைக்கு இரவு வந்திருக்கீங்க. I truly do not know in what situation you have come. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றேன். But as a prophet of God, I tell you, என் தேவன் மாறாதவராக வந்திருக்கிறார். my God is unchanging. அவர் மாறாதவரா வந்திருக்கிறார். He has come here as an everlasting, unchanging God. அவர் யார்? Who is he? உருவாக்குகிறவர். He's the God who creates. குயவன். He's the potter. அந்த தேவனிடத்துக்கு வந்திருக்கீங்க. You have come to say this God. அதனால வந்தவன் நம்ம போக மாட்டீங்க. So you will never return this place the same as how you came in. எங்கயாவது ஒரு நம்பிக்கை இருக்கா? யாராவது உயிரா இருந்தீங்கன்னா ஒரு ஆமென் போடுங்க. If you are alive, please say amen. ஒரு ஹalleluya. Hallelujah. You will not go the way you came. Amen. நீங்க போக மாட்டீங்க அப்படியே.
ஏன்னா உருவாக்குகிறவர் இந்த இடத்தில் இருக்கிறார். Because the God who creates is in this place tonight. நான் இத சொல்லும்போதே ஆவியில உணர்றேன் சிலருடைய சரீரத்துல ஹீலிங் நடக்குது. As I say this word, I can feel it in my spirit that in some of your bodies healing is taking place. இந்த சரீரம் அவராலே தானே உண்டானது. Because this body was made by God. அவர்தானே? Didn't God create you? Made by God தானே? கிட்னிக்கு மேட் பை வாட்னு கேட்டா என்ன சொல்லும்? மேட் பை காட். ஹார்ட்னு கேட்டா என்ன சொல்லும்? மேட் பை காட். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் உள் உறுப்புகள் எல்லாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. All of your organs are created and made by God. You have came to the owner's house. அதுக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஹalleluya. Hallelujah. உங்ககிட்ட ஒரு கிட்னி தான் இருக்கு, 2 கிட்னி தான் இருக்கு. அவர்ட்ட பலாயிரம் கிட்னி இருக்கு. You only have 2 kidneys, but God has so many kidneys up உங்ககிட்ட there. ஒரு ஹார்ட் தான் இருக்கு. You have only 1 heart. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பல ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட எத்தனை ஹார்ட் இருக்கு? ஒரு ஹார்ட் தான் இருக்கு. ஆனா இயேசுவினுடைய பிரசன்னத்துல குயவன்ல he can replace தானே. he can replace தானே. அப்ப அவர் இன்னைக்கு ஏதோ ஒன்னு செய்ய போறாரு. நீங்கள் சொஸ்தமாகி போவீர்கள். Amen. Hallelujah. He is the potter and you have come to the potter's house, and whatever that is destroyed in your body, your organs, he is going to replace it and send you home. Amen. Amen. ஆண்டவர் இந்த குயவனாக செயல்படும் பொழுது ரொம்ப வித்தியாசமா செயல்படுவார். When God reveals himself and works as a potter, he works differently. இப்போ நான் உங்க வீட்ல இருக்கிற சில பாத்திரத்தை பத்தி பேசனல்ல. Remember just now I was talking to you about some vessels that you have in your houses. என் பிரசங்கத்தை தொடர்ந்து லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களானாலும் சரி, செய்திகளை இந்த பல வருஷங்களா சிங்கப்பூருக்கு வரும்போதெல்லாம் கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, நான் கதையே பேச மாட்டேன், வசனம் தான் பேசுவேன். To those of you who have been following my messages and my sermons for many years in live and even here, you know that when I preach I don't tell you stories. Amen. ஆனா நான் உங்க வீட்ல உள்ள பாத்திரத்தை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சொன்னேன். But just now I told you about the vessels in your house. நீங்களும் நல்லா ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க. And all of you got happy. Pastor also telling us a story la. Actually பைபிள்ல அந்த சம்பவம் அப்படியே எழுதி இருக்குது. But actually there is a situation as such